காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவின் ஆய்வறிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஆட்சேப மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் இந்த ஆட்சேப மனுவில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவோட இந்த ஆய்வறிக்கையை தமிழக அரசு எதிர்க்க என்ன காரணம்? வேதவள்ளி, தற்பொழுது இந்த ஆய்வறிக்கை தாக்கல் செய்ததில் நேற்றிலிருந்தே சில குழப்பங்கள் இருந்து வந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் தான் இந்த தொழில்நுட்ப குழுவின் ஆய்வறிக்கைக்கு எதிராக ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அதனை நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யலாம் என்று கர்நாடக மற்றும் தமிழக அரசுகளுக்கு ஒரு நிபந்தனையை விதித்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அனுமதியை வழங்கியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக இந்த மனுவினை தாக்கல் செய்ய முற்பட்ட பொழுது பதிவாளர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக எந்தவிதமான மனுக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலை மீண்டும் உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பின் சாராம்சங்களை சுட்டிக்காட்டி இது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கோரியதை அடுத்து தற்பொழுதுதான் இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சாராம்சங்கள் என்னென்னவென்றால், இந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ள எந்த ஒரு அம்சத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று தெளிவாக திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் 48 தாலுகாக்களில் 42 தாலுகாக்கள் கடுமையான வறட்சியில் இருப்பதாக அந்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இல்லை. அவர்களுக்கு அதிகமான தண்ணீரை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றார்கள். அவர்களது விவசாய நிலங்களின் பரப்பளவானது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கியதன் அடிப்படையில் தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களிலும் இந்த குறிப்பிட்ட பரப்பளவில் தான் விவசாய நிலங்கள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனை மீறும் வகையாக 2 மடங்காக வரை அந்த விவசாய நிலங்களின் பரப்பளவானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை சரிவர திறந்து விடாததால் தமிழகத்தில் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பா ஒரு போகம் மட்டும்தான் விதைக்கப்பட்டிருக்கின்றது. குறுவை முற்றிலுமாக நாசமாகி இருக்கின்றது. எனவே 13/10/2016 வரை காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு ஆணைக்கு இணங்க எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டுமோ அந்த நிலுவைத் தண்ணீரை உடனடியாக திறப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று தற்போது ஆட்சேப மனுக்களில் ஒரு தெளிவான ஒரு ஆய்வறிக்கையாகத்தான் தற்பொழுது அந்த மனுவானது தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி.